நம்ம பேர், ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, உங்கள் ப்ளட் குரூப், சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு. ஓகே. ஃபுல் நேம் எழுதிருங்க. ஓகே. கார் வந்து என்ன எஸ்யூவி கார் வச்சிங்களா செடான் கார்? நீங்கள் வந்து எஸ்யூவி கார் வச்சுருக்கீங்க, சும்மா டிக் பண்ணிக்கிங்க. அப்புறம் இது எது வேணாலும் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கிங்க. ஓகே சரி, ஓகே ஓகே. மொத்தம் எத்தனை பேர் வரீங்க? பெரியவங்க 1 2 3 4 5 அந்த பையனை சேர்த்து எல்லாத்தையும் இப்போ சேர்த்துங்க இருங்க. நீங்களும் ஃப்ரண்ட்டு யாராச்சும் பேபிக்கு வந்து சின்ன பையன் கையில் வச்சுக்கோங்க, முன்னாடி உட்காந்துக்குவோங்க. மீதி எல்லாம் பின்னாடி அப்படியே எல்லாம் உட்காந்துக்குவோங்க அப்படியே. ஓகேங்களா? இப்போ எல்லாமே தானே 2 4 6 8 10 11 பேர் கரெக்டுங்களா? பார்த்துட்டு போனேன். சரி சரி சரி, சந்தோஷம். 55 ரூபா. ஓகே தரேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ரைட் கை ஓகே. மொத்தம் வந்து 4 கியர் 4+1 சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 3 கீழே 4 மறுபடியும் இது பண்ணுங்க. ரிவர்ஸ் வந்து நம்ம பக்கம் ஃபுல்லா எடுத்து பின்னாடி ரிவர்ஸ். ஓகே சரிங்களா? மேல ஹச் டைப் தான். மொத்தம் வந்து 3 ஸ்டேஜ் சரிங்களா? இந்த கார்டு வந்து ஸ்டேஜ் இந்த கார்டு வந்து ஸ்டேஜ் 1. ஓகே. அடுத்து அங்கிட்ட ஓல ஓட்டி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டேஜ் 2. இப்போ நம்ம போகிறது இங்கே ஸ்டார்ட் பண்ணி அவங்க லேடி அதை தாண்டி அடுத்த படம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஜி. அது வரலையும் நம்ம போவோம். முழுக்க நான் கைட் பண்ணுவேன். நீங்கள் எதுவுமே ப்ராப்ளமே வேணாம். ஒரு இடத்துல வந்து உங்கள் ரிவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போட்டுக்கோங்க. கிளச் நல்லா அழுத்தி. ஓகே ஓகே அவ்வளோதான் சரிங்களா? ஓகே. எதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம். ஓகே ஓகே ஜி. ஓகே ஓகே ஜி. இங்க பாரு. ஓகே. இங்க ஒரு பள்ளத்தை பாரு. ஏய் நல்லா நல்லா உட்காந்துங்கடா. கீழே உட்காரு. இங்க காட்டுறா பின்னாடி. ரொம்ப இதா இருக்கு. அதெல்லாம் பண்ணலாம். ரிவர்ஸ் போயிட்டு வாங்க. ரிவர்ஸ் போயிட்டு
இங்கே வர்ற எவ்வளோ ஒரு பலன் ஏய் இங்கே பாரு வசி கல்லில் பாரு போகுது இல்லையா உட்காந்துங்க நல்லா பிடிச்சிங்க செல்ல உடைச்சிடாரா செல்ல உடைச்சிடாத எங்க பாரு அடுத்து மேல மலை மாதிரி ஏற்படுறா உட்காரு 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 ஏய் ஜோ இங்க பாரு மேல இது ரெண்டுமே இதுல ஒரு வீல் அதுல ஒரு வீல் ரைட் ஓகே நான் கைட் பண்ணுவேன் ரைட் லெஃப்ட் மட்டும் பாத்துக்கோங்க ஓகே ஜி ஓகே பாத்துக்கிட்டு பாறைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் முழுக்க ஃபர்ஸ்ட் போட்டு அதுல கரையில போறோம்டா இந்த ரோட்ல அங்கே ஒரு ஃப்ரெண்டு ரோட்ல கிளியர் ஆடு காமேஷ் அடு அடுத்த இதில் போகிறோண்ணா ஹாய் ஏ வசி சாரு எப்படி இருக்கு அங்க பாரு ரோடு ஏ எங்க வர்றா
எங்கே போடுறா பாறை மேலே போதாண்டி. ஓகே அங்கே பாரு பாறையில் ஏறுவோம். சரி ஜி அப்படியே வரணும். வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாறை இதில் சரிங்களா ஜி? யூ டர்ன் போட்டு வாங்க போய். பல நாக்குல வையா. அங்கே பாரு கல் பாரு. பாரு வண்டி சாயுதுரா. ஏய் ஜீப்பு தான் பார்த்தியா? உடஞ்சிரும். ஓகே இதில் உடச்சு பாருங்க. இங்கே பாரு வண்டி சாய் போகுது. உப்புன்னு எடுத்துருச்சா? வண்டி சூப்பரா இருக்கு. வேற இங்க பாரு அடி எவ்வளவு சாச்சிட்டு போகுது. வேணாம் தண்டை கெடுத்துருவாங்க.
பேக்கேஜ் வாங்க. ஹாய், சூப்பராக இருந்துச்சு ஆஃப் ரோட் டிரைவிங். பாப்பா வாங்க. ஏய் போடா பேட்டி விட்றா. அப்படியே சும்மா சின்னங்க அப்படியே எடுத்துக்கலாம். வா அப்போ அடுத்த டீம் ஆஜி. ஹாய் கைஸ், இன்னைக்கு டிஆர்பி ஆஃப் ரோட் அட்வென்ச்சருக்கு வந்து ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலியாக குரூப்பாக வந்திருக்காங்க. வந்துட்டு வந்து ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ப்ரோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ நாங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஆஃப் ரோட் டிரைவிங் போட்டிருந்தீங்க 1555. என்னடா அது, சரி நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட விசாரித்தேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன், வீக்கெண்டு பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இன்றைக்கி என்ஜாய்மெண்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது. நாங்கள் இது தேக்கடி அந்த மாதிரி கேரளா போகும்போதெல்லாம் டூர்லாம் போகும்போது எல்லா ஏரியும் சுற்றிருக்கோம். பட் அவங்க ட்ரைவ் பண்ணும்போது நாங்கள் போயிருக்கிறோம். இந்த தடவை நானே ட்ரைவ் பண்ணி என் ஃபேமிலியை பயணித்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி திருப்பி எல்லாம் அடுத்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து காட்டணும். ஆமாம், அது செம்மையாக இருந்துச்சு. மற்றவங்க ஓட்டி தான் நாங்கள் பின்னாடி உட்காந்துருக்கோம். இவங்களே ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. பிளேஸ்லாம் சூப்பராக இருந்தது. அந்த போகிறதுக்கு நல்லா இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நான் அடுத்து போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், ஃபேமிலியும் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடையும் வருவேன் கண்டிப்பாக. சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. செம்மையாக கற்றுனோம் நல்லா. அதுவும் பசங்களோட சேர்ந்து செம்ம சவுண்டு. எந்த ஆப்ஸ்டிகல்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு? எதையுமே வந்து கம்மின்னே சொல்ல முடியாது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அது பசங்க எல்லாம் செம்மையாக ஹாப்பியாக கத்திட்டே இருந்தாங்க. அது நல்லா செம்மையாக இருந்தது. பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பசங்க எல்லாம் கத்துறப்ப நம்மளும் அதை கத்திக்கிட்டே சின்ன குழந்தைங்க மாதிரியே நம்மளும் ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நானும் இதை பார்த்துட்டு ஏன்னா பிளெயினாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்துட்டு போக போக இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்பா ஓட்டினது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக கரெக்டாக ஓட்டி ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம். அப்பா வந்து சூப்பராக ஓட்டினாங்க. எனக்கு இங்கே இருக்க எல்லா பிளேஸும் பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லாம் வருவோம். சரி, ஓகே. ஸோ நம்மளோட வந்து மெயின் மோட்டிவ் வந்து இதுதான். எக்ஸாம்பிள் வந்து மவுண்டன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரிப்பு போகிறப்ப அங்கே டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க, நான் ஃபேமிலியோடு உட்காந்துட்டு போவோம். ஸோ இங்கே வந்து வீட்டில் எல்லா வீட்லேயும் அப்பா சித்தப்பா மாமா எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்க ஓட்டி அவங்க ஃபேமிலி கூட உட்காந்துட்டு போகிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் அந்த டிஆர்பி ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஸ்பாட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருச்சியில் மணச்சனூர் பக்கத்தில் இருக்க வளையூருங்கிற ஸ்பாட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வீக்கெண்ட் மட்டும் கிடையாது. அந்த ட்ரிப்பு லைக் வீக் டேஸ்லையும் 24/7 நீங்கள் நைட் ரைடு வேணுனாலும் நீங்கள் நைட் ரைடு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. உங்கள் புக்கிங்கை புக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.